ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம கல்யாணத்தில் சாப்பிட்ற ஜவ்வரிசி பாயாசம் செய்யலாம். சூப்பராக செஞ்சு காமிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஜவ்வரிசியை வாஷ் பண்ணி எடுத்துக்குவோம். இதை நம்ம ஊற வைக்க தேவையில்லை, சும்மா வாஷ் பண்ணி எடுத்தாவே போதும். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கடாய் வச்சுக்கிறோம், கனமான பாத்திரத்தை வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம நெய் சேர்த்துக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடாக நம்ம வாஷ் பண்ணி வச்சுக்கிற ஜவ்வரிசி சேர்த்துக்கலாம். இதை நல்லா சிம்மில் வச்சு நம்ம நெய்யோடவே சேர்த்து வறுத்துக்க போகிறோம். இதை நம்ம ஊற வைக்க தேவையில்லை. ஊற வச்சா ஜவ்வரிசி ஒடிஞ்சு போயிடும். அதனால் நம்ம நெய்யிலே வறுத்துக்கலாம். பாருங்கள், நெய்யிலே வறுத்தா அந்த முழுசாக ஜவ்வரிசி அப்படியே நிற்கும். இந்த கல்யாணத்துலலாம் கிடைக்கும்ல முழுசாக, இந்த மேரேஜ்லலாம் கொடுப்பாங்க பாருங்கள் ஜவ்வரிசி பாயசம். பார்க்கறதுக்கே செம்ம சூப்பராக இருக்கும். சாப்பிட்டா செம்ம மெல்ட், வாயிலே வச்சா அப்படியே செம்மையாக கரைஞ்சி விட்டுரும். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும். இப்படி ஃப்ரை பண்ணிவிட்டு இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஒரு 10-15 நிமிஷம் ஃப்ரை ஆகட்டும். பாருங்கள், ஜவ்வரிசி ஃப்ரை ஆகிறதுக்குள்ள நம்ம ஏலக்காய் 2 கிராம்பு இது சேர்த்தா தான் அந்த ஃப்ளேவர் கிடைக்கும். இந்த லவங்கத்தோட ஃப்ளேவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் பாருங்கள் எவ்வளோ அழகாக புரியுதுன்னு. அந்த அந்த ஒடியக்கூடாது அந்த ஜவ்வரிசி, அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு நம்ம அடுத்து பால் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்துப்போம். தண்ணி சேர்த்துட்டு ஒரு 1/4 வேகட்டும். பாருங்கள், நல்லா ஜவ்வரிசி வெந்துருச்சு. பாருங்கள், நல்ல முட்டையாக இருக்குல்ல. இப்போ நம்ம வெல்லம் காய்ச்சி ஆற வச்சுருக்கோம். அதை இப்போ நம்ம வடிகட்டிட்டு இதில் சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வெல்லம் காய்ச்சி வச்சுருக்கோம்ல, அந்த பாகுள்ளே சேர்த்துக்கலாம். தேன் மாதிரியே இருக்குது பாரு பார்க்குறதுக்கு. இது காசி ஆற வச்சுட்டேன். இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், சில் பண்ணிவிட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இங்கே வேறு மழை பெய்யுதா, சரியாக வீடியோ தெரியுதா இல்லையான்னு தெரியல. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், யாரும் லைக்கே பண்ண மாட்டேங்கிறீங்க. ப்ளீஸ் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதான், நம்மளோட பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ முட்டையாக இருக்குல்ல. சரி, நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.